ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த தீபாவளிக்கு ஒரு சின்ன டிப்பு தான் பார்க்க போகிறீங்க. என்னடா தேங்காய் வச்சு என்ன டிப் சொல்ல போகிறாங்க? நம்ம தேங்காய் உரிக்கிறத பற்றி தான். அந்த உரிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஆனால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிடச்சது ரொம்பவே ஈஸி. முன்னாடியெல்லாம் ஆண்கள் தான் ஒரு கம்பை நாட்டி உரிப்பாங்க. சரி, ஓகே, உரித்த தேங்காய் உடச்சி எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம்? தேங்காவை திருவ போகிறோம் தாங்க. தேங்காய் திருவிலையை வச்சுட்டு முதல்லையே என்ன பண்ணக்கூடாது? உள் பக்கமாக திருவக்கூடாது. முதல்ல விளிம்பு பக்கமாக தான் நம்ம திருவி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். அதுக்கப்புறமா தான் ஒரு சுழற்சி முறையில் தான் உள் பக்கமாக இருக்கிற தேங்காவை நல்லா திருவணும். ஸோ நம்ம திருவும் போதே நம்ம வீட்டில் உள்ள குட்டீஸ்லாம் வந்து நம்ம தேங்காவை எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களெல்லாம் நம்ம அதட்டக்கூடாது, சாப்பிட்டுட்டு போட்டோம், உடலுக்கு நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தேங்காவை நல்லா திருவி எடுத்துட்டு உங்களுக்கு அதாவது அதை வந்து இன்னும் நல்லா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ பெருசாக ஸ்டோர் பண்ணாதுங்க. நல்ல அழகான ஒரு ஃப்ரை கொடுத்துட்டு, அதாவது வெறும் சட்டியில் போட்டு நல்லா அழகாக ஃப்ரை பண்ணி அதை நீங்கள் வந்து ஒரு டப்பாவில் பாறை வச்சு ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் நீங்கள் வச்சிங்கன்னா உண்மையிலே ஒரு வாரம் வரைக்கும் அந்த தேங்காய் நல்லாவே இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ண தேங்காவை நீங்கள் அரைச்சி சிக்கன் குழம்புல ஊற்றி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும்.